இன்னைக்கு நாம கார்த்தி அவர்களோட மெய்யழகன் படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். டைட்டில் ட்ரெய்லர்னு இது ஒரு ஃபீல் குட்டான படம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மைண்ட் செட்ல தான் நான் படம் பார்க்க வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப யதார்த்தமா ரொம்ப அழகா போச்சு. தென் செகண்ட் ஹாஃபும் கிட்டத்தட்ட அதே தான், ஒரு இடத்துல மட்டும் லேக் இருந்துச்சு. ஓவராலா ஒரு அழகான ஃபீல் குட் படமா இருந்துச்சு. ஸோ இப்போ தியேட்டர்ல போய் படம் பார்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா அங்கதான் சில பிரச்சனை இருக்கு. இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்காது. ஏன்னா படத்துல பெருசா என்டர்டைன்மெண்ட் வேல்யூலாம் எதுவுமே இருக்காது. அதுவும் மெயினா கமர்ஷியல் படத்தை விரும்புறவங்க தயவு செய்து படத்துக்கு போயிடாதீங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி, சின்ன சின்ன ஹியூமன் எமோஷன்ஸை பிரதானமா வச்சு எடுத்திருக்காங்க. அதாவது நார்மல் ஒரு மூவி பேட்டர்ன்லயே இருக்காது. ஜஸ்ட் ரெண்டு பேரும் படம் ஃபுல்லா பேசுவாங்க, அதுல மனசுக்கு இதமான ஒரு ஃபீலிங் கிரியேட் ஆகுது. மற்றபடி ஒரு மேஜர் கான்ஃபிளிக்டோ இல்ல கான்ஃபரன்டேஷனோ எதுவுமே இல்ல. கியூட்டா ஒரு நாவல் படிக்கிற ஃபீல் இருக்கும். அண்ட் 96 இயக்குனரோட ரெண்டாவது படம்ன்றதால அந்த படம் மாதிரி இருக்குமான்றது நிறைய பேரோட ஒரு கொஸ்டினா இருந்துச்சு. பட் 96 அளவுக்குலாம் இல்ல. 96ல எமோஷன்ஸ் இன்னும் ஹெவியா இருக்கும். பட் இதுல எமோஷன்ஸ் ரொம்ப லைட்டரா தான் இருக்கும். ஸோ ஒரு சிம்பிளான அழகான படம். பட் தியேட்டருக்கு போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கு வெறித்தனமா இல்ல. ஸோ ஃபேமிலியோட மனசுக்கு இதமா ஒரு படம் பார்க்கணும்னா மட்டும் இந்த படத்துக்கு போங்க. மற்றபடி ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு ஜாலியா பார்க்குற ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் கிடையாது. ஏன்னா என் பக்கத்து சீட்ல ஒரு 3 பேர் ஃப்ரெண்ட்ஸா வந்து வாழ்க்கையை வெறுத்துட்டாங்க. ஸோ ஒரு ஃபீல் குட் ஜான்ரா உங்களுக்கு செட் ஆகுனா மட்டும் படத்துக்கு போங்க. அண்ட் ஆல்சோ இது தியேட்டரை விட ஓடிடிக்கு இன்னும் கரெக்டான படம். அண்ட் இந்த படம் மாதிரி இது இருக்குன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி சொல்ற அளவுக்கு தமிழ்ல இந்த மாதிரியான படங்கள் வந்ததில்ல. மலையாளம்ல இந்த மாதிரி நிறைய படங்கள் வரும். ஹோம் படத்தெல்லாம் கூட எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஸோ கும்பலாங்கி நைட்ஸ் மாதிரியான மலையாள படங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும் மட்டும் இந்த படத்துக்கு போங்க. அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸா இந்த படம் ஒரு டீசென்டான வெற்றி அடையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல பையன் தான் என்ன கஞ்சாடிப்பான் அப்படின்ற மாதிரி நல்ல படம் தான். பட் ஆனால் இதை ஓடிடிலேயே பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லணும் தான் தோணுது. ஸோ உங்களோட ரசனைக்கு ஏற்ப தியேட்டருக்கு போகணுமா வேணாமான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கோங்க. அண்ட் படம் பார்த்தவங்க உங்களோட விமர்சனத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.